என்னத்தான் கொண்டு வருவாளோ? எத்தனை பேக் பாரு. சோபி எவ்வளவோ பெட்ரு. என் கையில பாரு எத்தனை பேக் இருக்குன்னு. இந்த 2 சின்னதும் எனக்கும் எங்க அம்மைக்கும், இந்த 2 பெருசும் எங்க அக்கா ஒத்த ஆளுக்கு பாத்துக்க. லேய் ஆத்தே, என்ன மக்கா உலகிட்டே போறிய? பாருங்கத்தே, எவ்வளவு பெட்டி இருக்கு. எல்லாத்தையும் போய் வண்டியில ஏற்றி வைக்கணுமா? என்ன கனமா இருக்கு தெரியுமா? ஏன் ஒரு சேர எடுத்துட்டு போறீங்க? தனித்தனியா எடுத்துட்டு போக வேண்டியதானே? சுபி, ஒன்னா எடுத்துட்டு போல, கைய கால முறிச்சுக்கிடாத. சின்னவனத்தே, உங்களுக்கு தெரியாதா நான் எவ்வளவு ஸ்ட்ராங்னு? அதான் நீ முக்குறதுல இருந்தே தெரியுதே. வாங்கத்தே. சரி, பாத்து போய் வைங்க. வண்டி வந்துட்டோ? ஆத்தே, ரோட்ல தான் நிக்கி. சரி, மெதுவா இழுத்துட்டு போங்க. சின்ன பொண்ணு, இவையெல்லாம் வெளியே வந்த மாதிரியே இல்ல. நம்ம உள்ள போயிருவோமா? இரு வருவாவ. இந்த வந்தாச்சு பாரு. என்னக்கா எல்லாம் எடுத்து வச்சிட்டீங்களா? அது இது ஏதாவது எடுத்து வச்சுட்டே தான் இருக்க வேண்டியது இருந்துச்சு. எப்படியோ ஒரு வழியா வெளியே வந்தாச்சு. சச்சுங்க மீரா கூட வந்துட்டு இருக்காம. மீராக்கு எதுக்கு இவ்வளவு லேட் ஆகுது? அதை கேளுங்க. இப்பவுமே நான் சொல்றேன், மீரா நீ இங்கே இரு, நான் மட்டும் வீட்டுக்கு போறேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோய, அதான் சக்குன்னு இங்கே இருந்துடுவா. என்னக்கா நீங்களும் வந்துட்டீங்க? மீரா எங்க? வாரா வாரா, சர்ப்ரைஸ் வாரா. சர்ப்ரைஸா? அதான் இங்க எல்லாத்தையும் வெளியே தள்ளினாலும். அக்கா என்ன மீரா இங்கே இருக்க போறாளா? ஏம்மா இல்லம்மா, நாங்க எல்லாருமே கிளம்புறோம். கொஞ்சம் பொறுமையா இருங்க, மீரா வந்தது உங்களுக்கே தெரியும் என்ன சர்ப்ரைஸ்னு. அப்படிங்களும் சரசக்கா வாங்க வாங்க. என்ன வைனி கிளம்பிட்டீங்களா? ஆமா, ஒரு வழியா கிளம்பியாச்சு. உண்மையில சொல்றேன், இங்க இருந்து போக எனக்கு மனசே இல்ல. ஆனா வேலை பொழப்புன்னு இருக்கே. அதுவும் சரிதான். மீரா எங்க? வருவா வருவா, உங்களுக்கு எல்லாம் சர்ப்ரைஸ் ஆமா. பூமாரி எல்லாம் எங்க? என் கூட தான் பூமாரி வந்தா. வர வழியில சுபின பார்த்தா, அவன் கூட தான் நின்று எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. சுபினுக்கு அஜய்க்கு இவதான் பெட்டியெல்லாம் எடுத்து வைக்க போறாளாமா. எம்மாடி அப்படியா? ஆமா, அவ எடுத்து வைக்க சொல்ல சுபி அஜய் சண்டை போட்டுட்டு இருக்காவ. அதுக்குதான் சுபி நீ நம்பி எடுத்து வைப்பா, நான் எவ்வளவு ஸ்ட்ராங் தெரியுமா, நான் தான் எடுத்து வைப்பேன்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதானே சுபி சும்மா விடுறாளா? சரி, நம்ம நாளைக்கு எல்லாரும் ஸ்கூல்ல பார்க்கலாமே. குமாரி, கங்கா, யமுனா எல்லாரும் எங்களுக்காண்டி அழுவுறியே. யாப்ல அழுவுறியே? நம்ம தான் நாளைக்கு ஸ்கூல்ல பாப்போம்ல. போல உங்களுக்காண்டி அழுவுறவ. மீரா அக்காவை இனிமே டெய்லி பார்க்க முடியாதுல்ல, அதான் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. உங்களுக்காண்டில நாங்க அழுவல. இந்த அவமானம் நம்மளுக்கு தேவையால? ஒரு நிமிஷம் எனக்கே ஃபீல் ஆயிடுச்சு தெரியுமா? இங்க நம்மளதான் இவ்வளவு மிஸ் பண்றாளோன்னு நினைச்சேன். போதும் போதும் ஃபீல் பண்ணதெல்லாம். யாராச்சும் எப்படி பேசுறா? சோடா புட்டி சேர்ந்து செஞ்சுட்டு நடிக்கிற செய்யறா. நீ ஸ்கூலுக்கு வா. வாட்டி வா, ஸ்கூலுக்கு வா. அங்க வச்சு உன்னை நொக்கு நொக்கு நொக்குறோம் பாரு. யால நீ வா, அப்புறம் சொல்றோம். ஆள பாரு. விடல, அப்புறமா பாத்துக்கலாம். இதான் சர்ப்ரைஸா? செம்ம. எப்படி சர்ப்ரைஸ் நல்லா இருக்கா? சேலை சூப்பராலாடி இருக்கு. சின்ன பொண்ணு, இதுதான் நான் கொடுத்த சேலை. சும்மா இருங்கட்டி. இது நேரம் ஆகுதுன்னு வண்டிக்கிட்டு போமா? கிளம்பணுமா? இன்னும் இதையில காணுமே. ராணிக்கா, சேலை அன்பு செலக்ஷன் சூப்பரா இருக்கு. ஆமால சின்ன பொண்ணு. மீரா, சரி நீங்க எல்லாரும் பேசி எடுத்துட்டு வாங்க. நாங்க முன்னாடி போய் பெட்டி எல்லாம் நல்லா எடுத்து வச்சிருக்காங்களா இல்லையா போய் பாக்கணும். மணி ஆச்சு பத்தியா? 6:30 கிட்ட ஆக போகுது, கிளம்பணும்ல. சரி மீரா, பேசிட்டு எடுத்து சீக்கிரம் வா. சரி. மாமி, பூமாரி எல்லாம் எங்க? பூமாரி, கங்கா, யமுனா எல்லாமே வண்டி கிட்ட தான் நிக்காவ. சுபி அதே கூட இருக்காவ. ஓ, மாமா இங்க வரலையோ? வீட்டுல இருக்காங்களோ? நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துடுவா. மாமாவா? அண்ணா வீட்டுல இருப்பாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் இங்க வரும்போது அவைய வீட்டுல இல்ல. பரவாயில்ல, நான் வேணா எதுக்கு ஒரு வாட்டி வீட்டுல போய் பாத்துட்டு வந்துட்டுமா? சொல்லாம போனா நல்லா இருக்காதுல்ல. சின்ன பொண்ணு பாத்தியா, இப்ப எதுக்கு இவ மாமாவை போய் பாக்கணும்? அதானே, இரு வேடிக்கை பாப்போம். பச்சை கிளி அன்பை தேடிட்டு இருக்கு. இது பச்சை கிளி இல்ல, நாலு முடி ரோஸ் கிளி. என்ன சொல்றான்னு பாப்போம். மணியோ, சரி வாங்க நம்மளால போவோம். அது சரிதான், வாங்க. இக்கா நீனு வா. நான் வராம நீங்க போங்க, நான் பின்னாடியே வரேன். சரி.
மீரா அது வீட்டுல இருப்பாங்களா இல்லையான்னு தெரியலையே. பரவாயில்ல மாமி, நான் போய் ஒரு வாட்டி பாத்துட்டு வந்துடுது. ராணிக்கா, கீதா, கவலைப்படாதே அக்கா, நாங்களும் மீரா கூட போயிட்டாரோம். அடடா, இது கூட வந்தவனா நான் அவகிட்ட எப்படிதான் பேசுறது? யாட்டி எங்க போனாலும் காலை சுத்திட்டே போறீங்களோ? அந்த அளவுக்குலாம் உங்களுக்கு கூறு கிடையாது. நாங்களும் கூட போயிட்டாரோம். சரி இல்லையே அக்கா, போ நீ போயிட்டு வா. இந்த அதான் இருக்க வீடு. மீரா தனியா போயிட்டு வந்துருவா. அவ ஒண்ணு பச்சை பிள்ளை கிடையாது. நீங்க இங்க இருங்க, எனக்கு உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். போரிங்க்கா நீங்க. சோ லூசுகளா. மீரா நீ போடா. சரி மாமி. உனக்கு என்ன பின்னாடி இந்த டிக்கில உட்கார்றதுக்கு எவ்வளவு நல்லா இருக்குல்ல? பாரா எவ்வளவு இடம் கிடக்குன்னு. அப்போ நீ அங்கேயே உட்காரு சரியா? முன்னாடி வராத. நாங்களாவது நல்ல செல்லாத்தா உட்கார்ந்துட்டு போறோம். நீ இங்கே இரு. யார் அப்படி பாக்கா? கடுப்பேத்துறல்ல. சோபி இப்படி பின்னாடி உட்கார்ந்து வந்தா நல்லாதான் இருக்குமோ? நம்ம நல்ல சீட்ல நல்ல வசதி உட்காரலாமே. சோபி நீ இங்கே உட்காருனே, உனக்கு வசதியா இருக்கலன்னு உட்கார்றதுக்கு. நீ இங்க உட்காராம அங்க உள்ள வந்து உட்கார்ந்தேன்னு வச்சுக்கோங்க, டிரைவர் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பாத்துக்க. என்னடா டிக்கில இவ்வளவு இடம் இருந்தோம் யாருமே உட்காரலேன்னு அவைய மனசு கஷ்டப்படுவாங்களா? அதனால நீ இங்கே இருனே. சரிண்ணே. இல்லை சரின்னு சொல்லிட்டாலே. அண்ணே நீனும் அஜய் இங்கே உட்காருங்கன்னு என் கூட. நாங்க எங்க உட்காரணும்? அதான் இங்க நல்ல இடம் இருக்குல்ல. நீ தானே சொன்ன டிரைவர் அங்கிள் ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு. இந்த இடம் 3 பேர்ல உட்கார முடியாது, உனக்கு தான் காணும். நீனே உட்காரு. உனக்கு தேவையால இதெல்லாம். சரி இவன் இவளை ட்ரிக் பண்ணி இங்க உட்கார வைக்கலாம். அவ மூக்க எடுத்துட்டாளா? சொரபட்டி நீ பேசாத. மக்களே, ஆமா அட பெட்டியெல்லாம் அழகா எடுத்து வச்சிருக்கீல. எல்லாம் நானும் அஜய் நாம எடுத்து வச்சோம். பாரு எவ்வளவு அழகா எடுத்து வச்சிருக்கிய. அம்மா சாப்பாடு போய் எங்க வச்சிருக்கியம்மா? இங்க வச்சா ஆடிக்கிட்டு இருக்கும்ல, அதனால தான் உங்க சீட்லயே வச்சிருக்கேன். அப்படியே மக்களே, மாமி நாங்களும் தான் ஹெல்ப் பண்ணோம். ஆமா ஜித்தி, எல்லாம் சேர்ந்துதான் எடுத்து வச்சோம். அவன் போய் சொல்றான். எம்மா போய் சொல்றாவம்மா? நானும் அஜய் நாம எடுத்து வச்சோம். எனக்கு தெரியும் மக்களே. என்னம்மா உனக்கு தெரியும்? நீங்க தான் எடுத்து வச்சிருப்பேன்னு எனக்கு தெரியும். அது எம்மா இவரு லூசுமா பாட்டி. அன்பு அன்பா கதை இப்படி போதா? மீரா. மாமி போடா ராஜா, எங்க வீட்டுக்கு போயிட்டு வா. மாமாட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வா போ. உங்க வீட்டுக்கா? இப்பமா? ஐயோ, இவில பார்க்கதானே போகணும்னு நினைச்சோம். இவில இங்க இருக்காவளே, இப்ப என்ன சொல்லி சமாளிக்கிறது? நேரம் ஆகுதுல்ல, பரவாயில்ல மாமி, நீங்களே மாமாட்ட சொல்லிருங்க. என்னதுக்கு கூப்பிட்டீங்க? ஆமா கூப்பிட்டு பார்த்தேன், காதுக்கு இது கேட்கான்னு பார்த்தேன். கேக்கு நல்லாவே கேக்கு. ஏமா எல்லாம் அப்படிதான். சரி நீ போ. சரிம்மா. பேச முடியாது போல. அன்பு வரும். சரி ஏய் வாங்க, உங்ககிட்ட ஒரு ரகசியம் பேசணும்னு சொன்னோம்ல. ரகசியம்? நம்பிட்டோம். தெரியும் நீங்க நம்புவீங்கன்னு. வாங்க. மீரா. ஆக்கு. சரி ராணி அக்காக்கு எங்கிட்ட ஏதோ சொல்லணுமா? அது மட்டும் இல்லாம எங்க வீட்டுக்காரங்க எல்லாம் வந்துட்டாவலான்னு போய் பாத்துட்டு வரேன்னு வண்டி கிட்டதான் நிக்கேன்னு சொன்னாவ. எதுக்கும் போய் பாத்துட்டு வரோன்னு நீ சீக்கிரம் அங்க வந்துரு. சரிக்கா. கிளம்புங்க போலாம். சேலை ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்யூ. செலக்ட் நீங்க தான் பண்ணீங்களா? யாரு உனக்கு அம்மா சொன்னாவளோ? இல்ல, பூமாரி தான் முதலே சொல்லிட்டா. அப்படிதான் உங்க அம்மா சொன்னாவே. ஆமா, பார்த்தவொன்னு இந்த சேலை ரொம்ப பிடிச்சிட்டு. உனக்கு இந்த சேலை ரொம்ப நல்லா இருக்கும்னு யோசித்து அதான் வாங்கிட்டேன். தேங்க்ஸ். சேலை ரொம்ப அழகா இருக்கு. சரி, திருப்பி எப்போ வருவிய? தெரியல. பாப்போம் இனிமே எப்போ பார்க்க முடியும்னு. மீரா
ஏய், இவ ஊருக்கு கிளம்புனோடனே நம்ம இங்க இருந்தே டீ கடைக்கு போயிருவோன்னே. ஆ ஆ. என்னன்னே வீட்டுல போய் சாப்பிடுற மாதிரிலாம் இல்லையா? சாப்பாடு தானே வீட்டுல தானே இருக்க போகுது, டீ கடைக்கெல்லாம் போயிட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம். என்னே நம்ம சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன், யார் தொந்தரவும் இல்லாம நிம்மதியா பேசிட்டு எடுத்துட்டு வரலாம் பாத்துக்கோங்க. இல்லன்னா சாப்பிடணுமேனு அவசர அவசரமா ஓடி வரணும். அதானே, அதுவும் சரிதானே. நீ வேற எல்லாத்துக்கும் சரி போட்டுட்டு இருப்பான் போல. எல்லாம் சரிதானே. நம்ம சாப்பிட்டுட்டு போயிட்டோம்னு வச்சுக்கோ, நம்மளுக்கு நல்ல டைம் கிடைக்கும் நிம்மதியா உட்காந்து பேசுறதுக்கு. இல்லன்னா வா வீட்டுக்காரமா என் வீட்டுக்காரமெல்லாம் சாப்பிட வாங்கன்னு சொல்லி சொல்லியே நிம்மதி இழக்க வச்சிருவாரு. அது நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு. என்னன்னே திடீர்னு உங்களுக்கு இப்பவுமே டீ கடையெல்லாம் ஞாபகம் வந்துட்டு? இப்படி செஞ்சா என்ன, நம்ம இன்னைக்கு ஹோட்டல்ல போய் சாப்பிடுமா? இந்த பொம்பளையால எப்பவும் நம்ம அதை செய்வோம் இதை செய்வோம்னு சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காவ. நம்ம இன்னைக்கு போக மாட்டே. நான்லாம் ரெடினே, நானும் ரெடி. என்னெல்லாம் நீங்க கொஞ்சம் கூட டவுட் இல்லாம கூப்பிடலாம் பாத்துக்கோங்க. எப்படினாலும் எங்க வீட்டுல உங்க வீட்டுல இருந்து வரும், இல்லன்னா இவங்க வீட்டுல இருந்து தான் சாப்பாடு வரப்போகுது. என் பொண்டாட்டியே செஞ்சிருக்க போறா. அதனால நான் எங்க சாப்பிட்டாதான் என்ன. இன்னைக்காவது விருப்பப்பட்டு நான் எனக்கு பிடிச்ச சாப்பாடு சாப்பிடுறேன். அப்ப சரி, நம்ம இவையில அனுப்பி விட்டுட்டு நம்ம டீ கடைக்கு போறோம், அதுக்கப்புறம் சாப்பிட போறோம்னே. இல்லன்னா மொத்தம் சாப்பிட போவோம், அதுக்கப்புறம் வேணா டீ கடைக்கு போய்க்கிறோம். சரிதானே? சரி சரி. அண்ணங்க தெரியல, அவ என்னமோ மூஞ்ச ஒரு மாதிரி வச்சுட்டு அலைஞ்சிட்டு இருக்கான். என்ன வேலையில டென்ஷனோ தெரியல. டென்ஷன்லாம் என்ன, வயசு என்ன, அலைட்டு. என்ன செல்வா பொடி வச்சு பேசுறா? ஏ செல்வா, சும்மாதான் இராண்டி. நான் என்னடே சொன்னேன், சும்மாதான் சொன்னேன். வயசு பையன் தானே சொல்ல முடியும், வேற என்ன சொல்ல முடியும்? இது டென்ஷன் ஆகிற வயசு தானே அவனுக்கு. சரி இல்லையே. என்னடி எது மேட்ரா? ஆமா, உங்க மகன் தானே. எம்மா மேட்ரு தான். வாய்ப்பு இல்ல, அரேஞ்ச் மேரேஜ் தான். ஏன் செல்வா, அன்புக்கு கூறு இல்லைங்கியோ? என்னனே வேறனில்ல, உனக்கு காதல் கல்யாணம் தானே, நம்ம செல்வாவும் லவ் மேரேஜ் தான். இப்படி லவ் மேரேஜ் பண்ணி நாங்க அனுபவிக்கிறத பார்த்தும் அன்புக்கு லவ் மேரேஜ் நடக்கணும்னு எதிர்பார்க்கறீங்களா? உங்க மன தைரியத்தை பாராட்டுறேனே. இவன் சும்மா சொல்றான்டே, போட்டு வாங்குறான் உங்ககிட்ட. இப்ப கூட அன்பு யாரையாவது விரும்புறேன்னு வந்து நிக்கட்டுமே. ஏன்னா ஒத்துக்க மாட்டேன்னு நினைக்கியோ? பாப்போம். நீ வேணா பாத்துக்கிட்டே இரான். அவன் யாரையாவது விரும்பட்டு, அப்புறம் நீ ஒத்துக்கிறதும் ஒத்துக்காததும் அப்புறம் பாப்போம். அவன் தான் பொண்ணுங்களை பார்த்தாலே முறைச்சுக்கிட்டுலாம் போய்கிட்டு இருக்கான். அது நினைச்சதால எனக்கும் கவலை. அண்ணே, ட்ரெஸ் கவலைப்படாதீங்கன்னே, நல்ல செய்தி சீக்கிரமா வரும். என்னடி சொல்றா? சின்ராசு, நீ எதையாவது சொல்லி வைக்காத. இவன் உட்காந்துருப்பாரு என்னையாதுன்னு குழம்பிக்கிட்டு இருப்பான் பாத்துக்க. இல்ல உனக்கு தெரியுமாக்கும்? என்ன தெரியுமாக்கும்? நான் சின்ராசு கிட்ட எதையும் சொல்லி உன் மனசை குழப்ப வேண்டாம்னு சொல்றேன். ஏதாவது இருந்தா தானே முத தெரியறதுக்கு. அவங்கடக்கான் நீ சொல்லு சின்ராசு, எது இருக்கா? அண்ணே, நீங்க அப்பா அண்ணே, பொட்டவளிக்கு கவலைப்பட்ட மாதிரில கவலைப்பட்டு இருக்கிய. நம்ம அன்பு தானே, எதுவும் இருந்தா மனசுல அவனே வந்து சொல்லிடுவான். ஆமாண்ணே, நானும் அததான் சொல்ல வந்தேன். சே, அவ்வளவுதானா? நான் சொல்லல இவன் நினப்பிலேயே கோட்டையை கட்டுவான்னு. கண்ணு, என்ன வளைக்க பஜ்ஜி வாங்கிட்டு வந்தீங்களா? அதானே பார்த்தேன். அதெல்லாம் வாங்கியாச்சு, வாங்காம இருப்பேனா? சாப்பாடு பையில வச்சிருக்கேன்னு. சரி சரி. கண்ணு கேட்டுக்க, அடுத்த வாட்டியில வரும்போது சகலையும் கூட்டு வந்திருக்கணும். நானா மாட்டேங்க தானோ, அதுதான் வர முடிக்கிறவ. சகலிக்கெல்லாம் இங்க வரணும் தான் இன்னும். நீதான் ஏதாவது சொல்லிருப்பா. என்ன தானோ, என்ன பத்தி இப்படி சொல்லிட்டியே? சரி, அடுத்த வாட்டி வரும்போது கண்டிப்பா சகலையும் கூட்டு வந்திருக்கணும்னு நான் சொல்லிருவேன் வீட்டை வர சொல்றதுக்கு. சரியா? அது பாப்போம். ஆனா அடுத்த வாட்டி நாங்க வரல, நீங்க எல்லாரும் தான் அங்க வர போறீங்க. எதுக்கு? என்ன தானோ எதுக்குன்னு கேக்கிய? ஏன் நீங்க வர மாட்டீங்களோ? அப்படி இல்ல கண்ணு, அப்புறம் சும்மாவா யாரும் அள்ளி கட்டிட்டு வருவாவ? சரி, எங்களை மட்டும்தான் பரவாயில்ல, நீ எல்லாத்தையும் கூப்பிடுறா. அப்ப எது விசேஷம் இல்லாமல கூப்பிடுவா? பிள்ளையாச தூத்தி வருதுல்ல, அதான் எல்லாத்தையும் கூப்பிடுறேன். பிள்ளைகளுக்கும் பள்ளிக்கூடம் இருக்காது. ஓ அப்படி. ஆமா, எந்த சாக்கு போக்கும் இருக்க கூடாது பாத்துக்கங்க. எல்லாரும் கண்டிப்பா வந்துடணும். அத்தானோ, கார் என்ன இவ்வளவு பெருசா இருக்கு? 1 2 3 7 பேர் கிட்ட நல்ல செலாத்தல உட்காந்துட்டு போலாமல. யார் தானோ இவ்வளவு பெரிய காரு? 4 பேர் உட்கார்றதே சரியா வந்திருக்கும். பிள்ளைகள் எல்லாம் வளர்ந்தாச்சு, எல்லாரும் வசதியா உட்கார வேண்டாமா? அதுக்கு என்ன, 1 மணி நேரம் தானே, மடியில அங்க இங்க உட்கார்ந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட மாட்டோமா? உனக்கே நல்ல இடம் வேணும். பாத்தியா கண்மணி, உங்க அத்தா உன்ன குண்டுன்னு சொல்றாவே. என்ன தரும்?
என்ன போய் குண்டுன்னு சொல்லிட்டீங்க? குண்டா? நீனா? நான் அப்படி ஒண்ணு சொல்வேனா? உங்க அக்கா உன்னை ஏத்தி விடுறா பத்துக்கு. நான் என்னைக்காவது ஒண்ணு அப்படி சொல்லியிருக்கேனா? நீ என்ன ஒல்லியா இருக்கா? அப்படியா தானே? இது ஒரு இருக்கு. அவர் என்ன குண்டும் பாரு, நீ என்னையே மாதிரிதான் இருக்க, அப்புறம் நீ என்ன ஒல்லிய? கண்டுக்காதீங்க தானோ, பொறாம அவளுக்கு. ஆமா ஆமா, அதே ஆமாதான். ஏங்க சொல்லு சரசு. பிள்ளைகள் கையில காசு கொடுத்தீங்களா? கொடுக்காம இருப்பேனா? அதெல்லாம் கொடுத்தாச்சு. அத்தனும் எனக்கு நீங்க ஒண்ணுமே தரல. அது எப்படி உன்னை மறப்பே கண்ணு? தள்ளுக்கு நீ தள்ளிதான் போயா? கொடுமட்டி போ. சரி தாங்க தனும். எல்லாம் உன் பையில வச்சுட்டேம்மா. காசு, உங்க அக்கா எடுத்து கொடுத்த சேலை எல்லாமே உன் பையில வச்சாச்சுனே. சேலையா? ஆமா, அது என் தங்கச்சி வெறுங்கையோட அனுப்புவேன். ஐயோ என் செல்ல அக்கா. பாட்டி பாத்தீங்களா தனு, எங்க அக்கா மாதிரி ஒருத்தி உங்களுக்கு பொண்டாட்டியா வந்ததுக்கு நீங்க எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா? அப்படியா? அப்படித்தான். சரி வாங்கடி, வாங்க போலாம், வண்டியில ஏறுவோம். ஆமா அது சரிதான், எல்லாத்துக்கும் போயிட்டு வரோம்னு. எங்களை இப்படி குடும்பம் போல பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அட என்னக்கா இதெல்லாம்? நீங்க கவலைப்படாதீங்கக்கா, அங்கதான் எல்லாம் சேர்ந்து உங்க ஊருக்கு வரமே. ஆமா, நாங்க எங்களையே இன்வைட் பண்ணிக்கிடுவோம். இல்ல மக்களே, நீங்க இங்க வர்றதுக்கு முன்னாடி நான் இங்கிட்ட பேசிட்டு தான் இருந்தேன். எல்லாரும் கண்டிப்பா பிள்ளைய சத்துக்கு எங்க ஊருக்கு வந்துருங்கன்னு. தம்பியெல்லாம் எல்லாரும் வந்துடணும்னு. சிவானி நீங்களும் தான். கண்டிப்பாமா, கண்டிப்பா வரோம். நாங்க வராம இருப்போமா? கண்டிப்பா வருவோம். ரகு, சிண்டாசு, செல்வா அண்ணே எல்லாரும் வந்துடணும்னு. அத்தானோ எல்லாத்தையும் கூட்டு வர்றது உங்க பொறுப்பு பார்த்துக்கங்க. கண்டிப்பா எல்லாரும் வரோம். நாங்களே நீங்க எப்படா கூப்பிடுவேன்னு தான் இருப்போம். சரி போங்கடே, போய் கார்ல போய் உட்காருங்க. காருகளையும் பாம்பத்துக்க தெரிஞ்சவங்க இருந்தாலும் இவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கான். சரி சரி சரி. முன்னாடி மீரா இருக்கட்டுன்னு நீங்க 2 பேரும் அப்புறம் சோபியும் நடுவுல உட்காருங்க. சோபியும் அஜயும் பின்னாடி உட்காந்து கூடாது. அவனா அப்பவுமே பின்னாடி போய் உட்காந்துக்கிட்டாருமே. அப்படியா? அத கூட கவனிக்கலையே நம்ம. சரி போங்க, பாத்து போய் உட்காருங்கன்னு. ராணிக்கு என்ன சின்ன பண்ணி? எங்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்கல்ல அக்கா? ஓ அதுவா? அன்பு எங்க போயிருந்தா? இங்கதான் அப்பா இருந்தேன். ஆமாண்ணே, இங்கதான் உட்கார்ந்து இருந்தான். அப்படியாடே? ஆமாண்ணே, இங்கதான் உட்கார்ந்து இருந்தான். என்ன செஞ்சுட்டு இருந்தா உட்காந்துட்டு? இங்க வந்திருக்கலாம்ல? என்னமோ ஒரு மாதிரியா இருந்துப்பா, அதான் உட்கார்ந்து இருந்தேன். என்னலாம் ஆச்சு? பெரியப்பா மாலே வாமா. பெரியப்பா போயிட்டு வரோன்னு. சரி மக்களே, இந்த சேலை உனக்கு ரொம்ப அழகா இருக்கு. கல்யாண கலை தெரியுதே மூஞ்சில. வாங்க பெரியப்பா. இல்ல சிவா, இது நம்ம எடுத்து கொடுத்த சேலை தானே? ஆ ஆமாப்பா. அண்ணன் நல்லாதான் சேலை செலக்ட் பண்ணிருக்கான். நல்லா இருக்கே சேலை. தேங்க்யூ மாமா. மக்களே பாத்து போனே. நீ முன்னாடி டிரைவர் பக்கத்துல உட்காந்துக்க. டிரைவருக்கு வழி சொல்லணும்ல. சரி பெரியப்பா, நான் பாத்துக்கிறேன். மீரா அடிக்கடி வந்துட்டு போயிட்டு இருக்கணும்னே. ஆமா மக்களே, உங்க அம்மா கூட தான் வரணும்லாம் இல்ல. உனக்கு எப்பெல்லாம் வரணும்னு தோணுதோ அப்பெல்லாம் நீ வரலாம். உனக்கு அங்க இருந்து தனியா வர கஷ்டமா இருந்துன்னு வச்சுக்க, நீ எங்களுக்கு ஒரு போன் மட்டும் பண்ணு, நாங்க எல்லாரும் உன்னை கூப்பிடுறதுக்கு வந்துருதோம். சரி மீரா. மாமி மீரா, உன் போன் நம்பர் கொடு. உன் நம்பர் என்கிட்ட இல்ல பாரு. உன் போன் தாங்க மாமி, நானே சேவ் பண்ணி தரேன். நான் போன் கொண்டு வரலையே. அன்பிட்ட இருக்கல போனு, அவன் போன்ல பதிவு பண்ணிரு. சரி. எதுக்கு? எங்கிட்டதான் மீரா நம்பர் இருக்குல்ல. உங்களுக்கு எப்பெல்லாம் பேசணும்னு தோணுதோ எங்க போன்ல இருந்து பேசிக்கங்க. கிளம்ப போற பிள்ளைக்கு வந்துட்டு போன் நம்பர் தா அதத்தா இதத்தான்ட்டு எங்களதான் இருக்குல்ல, நாங்க அப்புறம் தாரோம். சே, அழகா இப்ப போன் நம்பர் தந்திருப்பா. இப்படி இந்த 3 அதையும் சேர்ந்து கெடுத்து விட்டாவிலே. நல்ல சான்ஸ் மிஸ் பண்ணியாச்சு. சரி தங்கம். பெரியப்பா, இது ஏன் இந்த வரத்து வாரியே? அதெல்லாம் அப்படித்தான். உங்க வேலையை பாருங்க. நீங்க போன் நம்பர் அவ்வளவு சீக்கிரமா கொடுக்க விட்டுருவோமோ? கொஞ்சம் கஷ்டப்பட்டு இப்படி எல்லாம் ஈஸியா போன் நம்பர் கிடைக்க கூடாது. எம்மா, மீராக்கா போன் நம்பர் என்கிட்ட இருக்குமே. நீ வச்சிருக்கியோ? நம்ம ஒரு பிளான போட்டா இந்த பிள்ளைகளுக்கு அழிக்கிறதே வேலையா போச்சு. அக்கா சரி, நான் போயிட்டு வரேனே. எல்லாரும் சீக்கிரம் எங்க ஊருக்கு வரணும்னே. நோ எக்ஸ்கியூசஸ். நீ இதை வேற சொல்ல வேற செய்யணுமா? நாங்க கண்டிப்பா வருவோம். நாங்க மட்டும் இல்ல, இவ எல்லாத்தையும் பத்திக்கிட்டு நாங்க வரோம்னே. பாய் மாமி, போயிட்டு வா செல்லம். எல்லாத்துக்கும் போயிட்டு வரேனே.
போயிட்டாரு மாமா. சரி மௌலி, பார்த்து போயிட்டு வா. ஆமா பார்த்து போங்கண்ணே. வீட்டுக்கு போனதும் ஃபோன் பண்ணணும். டிரைவருக்கு நல்ல வழியெல்லாம் சொல்லிருந்தோமா